பஜேந்திர பிஸ்வாஸ் அப்படிங்கிற மறுபடியும் பங்களாதேஷை சார்ந்த ஒரு ஹிந்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் பங்களாதேஷில் மீண்டும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஜேந்திர பிஸ்வாஸ் அப்படிங்கிறவர் கொல்லப்படுவதற்கு முன்பாக அவருடைய நண்பர் நான் உன்னை ஷூட் பண்ணனா அப்படின்னு சொல்லி தான் ஷூட் பண்ணதாக சொல்லப்படுது. இது அங்கே ஒரு பெரிய சர்ச்சையும், அதே நேரத்தில் இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு தர்க்க ரீதியான ப்ராங்க் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் இருக்குது. இப்போது 2 நண்பர்கள் மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட 2 மதத்தினர், சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் பங்களாதேஷ் முழுவதுமாகவே தீப்பற்றி எரிந்து வருகிறது. ஸோ இதற்கான விசாரணை டீப்பாக செஞ்ச பிறகு தான் எந்த விதமான கன்ஃபர்மேஷனுக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷினுடைய காவல்துறை அதிகாரிகள் அதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். மாலி, புர்கினா ஃபாசோ போன்ற நாடுகளுக்கு யாரும் டிராவலை மேற்கொள்ளாதீர்கள், உங்கள் ஊரில் உள்ளவங்க எங்கள் ஊருக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ மாலி, புர்கினா ஃபாசோ போன்ற நாடுகளை சார்ந்தவங்க இனிமேல் அமெரிக்காக்குள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உடனே வேறு எதுவுமே அவங்க நினைக்கல. மாலியும் புர்கினா ஃபாசோவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்கர்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே இனிமேல் வர வேண்டாம், அமெரிக்கர்கள் வருவதற்கான அந்த உரிமம் இனிமேல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, கால வரையின்றி. இவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, கால வரையின்றி நாங்கள் இனிமேல் உங்களை அனுமதிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற தகவலை புர்கினா ஃபாசோ, மாலி போன்ற நாடுகள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆப்பிரிக்க நாடுகளை அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் அடிமையாக வைத்திருந்த காலம் இன்றும் தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களாக இருக்கட்டும், மனித வளங்களாக இருக்கட்டும், அதெல்லாமே திருடி சொத்து சேர்த்து நல்லபடியாக ஆடம்பரமாக வாழக்கூடிய மேற்குலக நாடுகள் அவங்களுக்கு கொடுப்பது என்னமோ சொற்பமான அமௌண்ட்டு, இல்லாட்டி சொற்பமான ஒரு தொகை மட்டும்தான். இதை ரொம்ப ரொம்ப கண்டிப்புடன் பெரிய அளவில் எதிர்க்கக்கூடிய நாடுகளாக மாலி, புர்கினா ஃபாசோ போன்ற நாடுகள் இருக்கின்றன. இவங்க பிரான்ஸ் மற்றும் இதர மேற்கத்திய நாடுகளுடைய அந்த ஒரு தீவிரத்தன்மை அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அவங்களுடைய ஃபண்ட் எதுவுமே எங்கள் நாட்டுக்குள்ளே வேண்டாம், அவங்க சார்பாக இருக்கக்கூடிய எந்த விதமான ப்ராஜெக்ட்ஸும் எங்கள் நாட்டுக்குள்ளே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிற தீர்க்கமான முடிவில் இருக்கும்போது தான் அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கும் அவங்க இருக்கக்கூடிய பிரஜைகள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை கொடுக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இப்போ மாலி மற்றும் புர்கினா ஃபாசோ இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. போலந்தை பொறுத்த வரைக்கும் போலந்து கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம், பெலரஸ்லேருந்து போலந்து நாட்டுக்குள்ளே நிறைய பேர் இல்லீகலாக உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுலேருந்து போலந்துக்குள்ளே நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால் எங்கள் நாட்டில் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற பலவிதமான தகவலை போலந்து அரசாங்கம் கொடுத்து வருகிறார்கள். யுத்தம் தொடங்குவதற்கும், தொடங்கின யுத்தம் மறுபடியும் நீண்டு வருவதற்கும் போலந்து முக்கியமான ஒரு காரணம். போலந்து வழியாகத்தான் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் வந்த வண்ணம் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேறு வழியே கிடையாது. வேறு வழி எல்லாமே ரஷ்யா மூடிய பிறகு போலந்து தான் சொன்னாங்க, என்னுடைய பார்டர் ஏரியா இனிமேல் உக்ரைனுக்கு இராணுவ உதவிகள் மற்றும் பண உதவிகள் கொடுப்பதற்கு திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் போலந்து இங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் விவசாயிகளுக்கு எதிராகவே போராட ஆரம்பித்தார்கள். உங்களுடைய விவசாய பொருளால் எங்களுடைய விவசாயம் பாதிப்படைகிறது அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு தான் போலந்து மற்றும் உக்ரைன் இடையே அந்த விரிசல் அப்படிங்கிறது உருவாச்சு. இப்போ மறுபடியும் போலந்து அப்படிங்கிறவங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போரால் நாங்கள் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பெலரஸை சார்ந்த நபர்கள் உள்ளே வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 30,000 இல்லீகல் என்ட்ரி அட்டம்ப்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே முறியடித்திருக்கிறோம். இது பெரிய ஒரு விஷயம் தான் எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி போலந்து அரசாங்கம் இன்றைக்கி அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ போலந்தின் பயம் என்னென்னா, இந்த யுத்தம் இன்னும் முடிவடைகிற மாதிரி தெரியலை. ஒருவேளை முடிவடையாமல் போய்விட்டது என்றால் போலந்து நாட்டுக்குள்ளே அந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அவங்க நாட்டினுடைய அந்த அமைதி சீர்குலைந்து விடும் அப்படிங்கிறது தான். 2024 30,400 இல்லீகல் என்ட்ரி அட்டம்ப்ட்ஸ் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கக்கூடிய போலந்து 2025 எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் அப்படிங்கிறத இன்னும் வெளியில் விடவில்லை. ஸோ 2024 கணக்குக்கே கிருகிருன்னு தலை சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. 2025 என்ன மாதிரியான கணக்கை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. லித்துவேனியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள் எங்களுக்கு கண்டிப்பாக செக்யூரிட்டி தர வேண்டும், ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் போர் புரிய வேண்டியதாக இருக்கும், ரஷ்யா எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எங்களுக்கான ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய நாடு தான், அதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ லித்துவேனியாவினுடைய இந்த செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா போன்ற நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா இதுவரையிலும் தாக்குதலை தொடங்கவில்லை. பட்
ஒரு கட்டத்தில் உக்ரைன் தாக்குதல் முடிந்த பிறகு பால்டிக் நாடுகளாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு இருப்பதனால தான் லித்துவேனியா இப்போ அவங்களுடைய சட்டத்திட்டங்களையும் அவங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டியும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜெர்மனியும் பிரான்ஸும் சேர்ந்து FCAS ஒரு நல்ல ஒரு விமானத்தை தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ப்ராஜெக்டை இப்போ 2 நாடுகளுமே கைவிட்டு இருப்பதாகவும் சீக்கிரமாக இதற்கான அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படிங்கிறத 2 நாடுகளும் சேர்ந்து வெளியிடுவோம் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தசால்ட், ஏர்பஸ், இந்திரா மாதிரியான நிறுவனங்கள் சேர்ந்து தான் இந்த FCAS அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தயாரிப்பதாக இருந்துச்சு. பட் இவங்களுக்குள்ள எவ்வளவு ஷேர் பிரிக்கிறது, இதனால் ஏற்படக்கூடிய லாபத்துக்கு யார் எப்படி பொறுப்பேற்பார்கள், நஷ்டத்துக்கு யார் பொறுப்பேற்பார்கள் அப்படிங்கிற பலவிதமான சிக்கல் காரணமாகத்தான் இப்போ இந்த ப்ராஜெக்டை ஜெர்மனியும் பிரான்ஸும் கைவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கே பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற போராட்டம் சின்ன அளவில் வெடித்தது இப்போது பூதாகரமாக மாறி இருப்பதாக ஈரானிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன. ஈரானில் மீண்டும் போராட்டம் வெடித்தது என்றால் அங்கே அந்த அரசாங்கம், அதாவது அயதொல்லா கமேனி அவர்களுடைய அரசாங்கம் என்ன செய்யும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புடன் பிற ஐரோப்பிய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பெரிதாக்கக்கூடிய வேலைகளில் மேற்கத்திய நாடுகள் இடம்பெறுகின்றன என்பதும் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம்தான். பல்கேரியாவை பொறுத்த வரைக்கும் 21வது யூரோசோன் மெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்னதாக ஒரு சிக்கலை அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிட்டி ஆஃப் முக்காலா அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு சவுதி அரேபியா சில குண்டுகளை வீசியிருக்காங்க. ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிட்டி ஆஃப் முக்காலா அப்படிங்கிற பகுதியில் சவுதி அரேபியா குண்டுகளை வீசினதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து நிறைய குண்டுகளை வாங்கி அதை செப்பரேட்டிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு விநியோகம் செய்தார்கள் அப்படிங்கிறது தான் சவுதி அரேபியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 2 தினங்களுக்கு முன்னாடியே சவுதி அரேபியா ஏமன் நாட்டில் நடக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை கண்காணித்து வருகிறோம் என்று அவங்க செய்தி அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு தன்னிச்சா நாங்கள் இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்லியிருப்பது ஏமனுக்கும் ஹூத்திஸுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஏகப்பட்ட என்ஜிஓக்கள் பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் எங்களுக்கு எதிரான நிறைய தகவல்களை சேகரிக்கிறார்கள், எங்களுக்கு எதிரான நிகழ்வுகளில் ஈடுபடுகிறார்கள். எனவே பல என்ஜிஓக்களை நாங்கள் தடுக்கப் போகிறோம், தடைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு இஸ்ரேல் கொடுத்திருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் களை எடுக்கப்படும் அப்படிங்கிற முதல் கட்ட முடிவு தான் இப்போ இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய முடிவு. மீண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனம், இஸ்ரேல் காசா பிரச்சனை உருவாகுமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ஜிஓக்களுக்கான தடை மீண்டும் அந்த பயத்தை அதிகரித்திருக்கிறது. முதல் பிரைம் மினிஸ்டர், பங்களாதேஷனுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் கலீதா ஜியா அவர்களுடைய அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பங்களாதேஷில் ஒரு பெரும் கூட்டம் கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. தைவானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அலர்ட்டாக இருக்கோம். காரணம் இருக்கு, சீனாவினுடைய போர்க்கப்பல் எங்களை சூழ்ந்திருக்கிறது. அவங்க ட்ரில் வேற, ராணுவ ட்ரில் வேற நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக வெளியிலேருந்து வரக்கூடிய யுத்தத்தை தவிர்ப்பது எப்படி, அதை தடுப்பது எப்படி, அதை திருப்பி அடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய போர் பயிற்சி 3 நிலையில் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ தைவானுக்கு உதவியாக எந்த நாடுகள் வந்தாலும் சரி, அந்த நாடுகளுடைய ஆயுதங்களை தவிடுபொடி ஆக்குவது, அந்த நாட்டுக்கு எதிராக போராடுவது அப்படிங்கிற ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ சீனா கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. தைவானை பிடித்து எடுப்பதற்கான முயற்சிகளில் சீனா ஈடுபட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ராணுவ ட்ரில் சீனாவினுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சீனா பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தைவானுக்கு இது சிக்கல் தான். ஸோ தைவான் தங்கள் நாட்டை சுற்றி என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சின்ன விஷயத்தில் கூட கோட்டை விடுவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய ட்ரோன் அட்டாக் ஒடிசா பகுதியில் கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய முக்கியமான ஒரு தூதர் இஷாக் தர் அப்படிங்கிறவர் சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியை சந்தித்து பேச போகிறார் அப்படின்னும், 7வது முறையாக சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய இந்த கொலாபரேஷன் மீட்டிங் அப்படிங்கிறத 2 பேரும் செய்ய போறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடைய ட்ரேடர்ஸ் மிகப்பெரிய அளவில் நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவங்களுடைய டிவைசஸ், அந்த டிவைசஸ் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணும். ₹1 வந்தாலும் அதுக்கான டேக்ஸை அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது வியாபாரிகளுக்கு தேவையில்லாத பல சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எனவே இந்த டிவைஸை கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் வந்திருக்கக்கூடிய போராட்டம் தெரிவிக்கிறது. இஸ்ரேல் சொமாலிலேண்டை இப்போ அறிமுகம் செஞ்சிருக்காங்க, நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சொமாலிலேண்ட் அப்படிங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எர்டகன் அவர்கள், துருக்கியினுடைய எர்டகன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்னதான் கதர்னாலும் சொமாலிலேண்ட் அப்படிங்கிறது ஒரு நாடாக ரெக்கக்னைஸ் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எர்டகன் அவர்கள் சொல்லும்போது, மீதம் இருக்கும் சில அரபுலக நாடுகளும் சொமாலிலேண்ட் அப்படிங்கிறது ஒரு தனி நாடு கிடையாது என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.